வீடியோ சொல்லித்தரேன். நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம அர்ச்சந்திர கோயிலில் வந்து மயான கொள்ளைன்ற ஒரு நிகழ்ச்சி வந்து நடந்துருக்கு. அதான் நம்ம வந்து ஒரு குட்டி வீடியோவை நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்லாம் ஒன்று இருக்குது. நீங்கள் பண்ணி நம்ம வீடியோ வந்து நம்ம கன்டினியூ பண்ணுங்கள். ஓகே சரி. அது வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிவிடுங்க. இதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். இதுலேயும் வந்து நம்ம போகிற ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாமே வந்துடும். அதில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம ஃபேஸ்புக் பேஜ் இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். இதுலேயும் வந்து எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுலேயும் நான் அதில் போகிற ஷார்ட்ஸு எல்லாமே பிக் வீடியோ எல்லாமே வந்து இதுலேயும் வந்துடும். நீங்கள் கொஞ்சம் இந்த ரெண்டுத்தையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் நம்ம யூடியூப் பேஜ் ஒன்று இருக்குது, டியர் ஃபுட்டீஸ்ன்னு சொல்லிட்டு. அதை புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே, நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹரிச்சந்திரன் சுவாமி கோயில். இது வந்து பார்த்திங்கன்னா சந்திரமதி தாயார் உடனுரை ஹரிச்சந்திர சுவாமி திருக்கோவில். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 14ஆம் தேதி மார்ச் மாதம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து மையான கொள்ளை நிகழ்ச்சி வந்து நடந்துகிட்டு இருக்குது. அதுதான் நான் வந்து ஃபுல்லாக நான் வந்து ஹைலைட்டாக நான் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே இருக்காது. காசிக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் தான் இருக்கும். காசியில் கூட பார்த்திங்கன்னா ஹரிச்சந்திரன் மட்டும்தான் சிலை இருக்கும். இங்கே தான் வந்து ஹரிச்சந்திர மகாராஜாவுக்கு சிலை இருக்கும், சந்திரமதி தாயாருக்கும் சிலை இருக்கும், அவங்க பையனோட லோகிதாசனுக்கும் வந்து சிலை இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ராஜாவாகவும் இருப்பார், வெட்டையனாகவும் இருப்பாங்க. அதேமாரி ராணி வந்து அவங்க பிள்ளை இழந்து இருக்கிற மாரி ஒரு சிலை கூட இந்த கோயிலில் தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லைங்க. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா பைரவர் இருக்கார், மையானக்காளி இருக்காங்க. இந்த மையானக்காளிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மையான கொள்ளை வந்து நிகழ்ச்சி வந்து நடந்துருக்கு. இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா வந்து சிவனடியார்களும் நம்ம வந்து ரவையாவும் வந்து சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை வந்து கோஆர்டினேட் பண்ணியிருக்காரு. அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம மயான காளிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வேஷம் கட்டியிருக்காங்க. இந்த வாட்டி தான் வந்து ஃபஸ்ட் டைம் நடக்கிறதால வந்து நிறைய பேர் வந்து வேஷம் கட்டுறாங்க. காட்டேரி வேஷம் கட்டுறாங்க, மையானக்காளி வேஷம் கட்டுறாங்க, அங்காளம்மா வேஷம் கட்டுறாங்க. இந்த வாட்டி தான் வந்து புதுசாக வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இது பேச்சாய் சாமி. இது வந்து சாமிக்கு வந்து படையெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி தான் வந்து இது ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணுறாங்க. எல்லா சிவனடியார்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க வேலையை வந்து அவங்களாம் வந்து விரும்பி வந்து இந்த வேலையை வந்து செய்கிறாங்க. அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மயான கொள்ளைக்கான அந்த நிகழ்ச்சிக்கு வந்து இதுதான் ஏற்பாடு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம கோயில். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கரடிக்குப்பம் பாட்டிமா ஸ்கூல் ஆப்போசிட்டில் இருக்குது இந்த கோயில். நீங்கள் வந்து இந்த கோயிலை வந்து ஒரு தடவை போய் விசிட் பண்ணிடுங்க. ஓகே, நீங்கள் வந்து இந்த ஃபுல் வீடியோ வந்து சவுண்டோட என்ஜாய் பண்ணுங்கள், அந்த மோன சவுண்டோட. ஓகேவா?
வந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா படையல் வச்சாங்க. படையல் வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரசாதம் வந்து எல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. எல்லாருக்கும் வந்து பிரசாதம் வந்து விநியோகம் பண்ணியிருந்தாங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இது தடவை தான் இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொதுமக்கள் வந்து சாமியோட வந்து பிளெஸ்ஸிங்ஸை வந்து எல்லாமே வந்து வாங்கிட்டு போனாங்க. வந்து நிறைய பேர் வந்து இந்த வாட்டி நிறைய பேர் வந்திருந்தாங்க ஃபஸ்ட் டைமுன்றதால. நம்ம அர்ச்சந்த மகாராஜாவுக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து காசி விஸ்வநாதனுக்கும் வந்து ஐயா வந்து பூஜை பண்ணுறாங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. எந்த ஊர்லேயும் வந்து இந்தமாரி ஒரு கோவில் இருக்காது. இது காசிக்கு அடுத்துன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியில் தான் இருக்குது. ஏன்னா பாண்டிச்சேரி வந்து ஒரு காசிக்கு நிகரான ஒரு சக்தி பெற்றது தான். நிறைய சிவன் கோவில் இருக்கும், நிறைய சித்தர் பீடரும் இருக்கும். சித்தர் வாழ்ந்த பூமி இது. அதேமாரி வந்து காசிலையும் வந்து இருக்கிற மாரி இங்கேயும் ஒரு காசி விஸ்வநாதர் இருக்கார். நம்ம திருக்காஞ்சிலையும் அதேமாரி ஒரு கோவில் ஒன்று இருக்குது, சிவன் கோவில் வந்து. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 40 வருஷம் பழமையான கோவில் தான் இது. அதுக்கும் மேலே பழமையான கோவில் தான் இது. எக்ஸாக்டாக இது என்ன இயரில் இது கட்டினாங்கன்றது வந்து எனக்கு தெரியல இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் கோச்சிக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் ஆல். கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ வந்து. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதோட ஷார்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஓகே, பாய்.